2024 ஆக்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. எல்லா டீமும் அவங்களுக்கு டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த 10 டீமில் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த டீம் வீக்காக இருக்குது. ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நிறைய விலைக்கே போனாங்க. அந்த விலைக்கு அவங்க ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், யார் யார் எந்த ரேட்டுக்கு போயிருக்காங்க, அவங்களாம் அந்த அந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோ ஒர்த்தா இல்லையான்றதை சொல்கிறேன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கே டீம்லேருந்தே போயிடலாம். சிஎஸ்கே டீமில் யாரெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷன்லன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே டீமில் பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். பேட்டிங்கில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷமீர் ரிஸ்வி அண்ட் டேரியல் மிச்சல். டேரியல் மிச்சல் ஓரளவுக்கு பவுலிங் போடுவார், ஆனால் அவரும் ஒரு மோரோவர் பேட்ஸ்மேன் தாங்க. இதில் நல்ல பை யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் கன்ஃபார்ம் டேரியல் மிச்சல் தான் சொல்லுவேன். ஆனால் 14 crore ஒரு ஒர்த்தான் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் விளையாடுறத பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் டேரியல் மிச்சல் உண்மையாகவே ஒரு சூப்பர் பை தாங்க. டேரியல் மிச்சல் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அதுவும் ஸ்டோக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இவர் எடுத்திருக்காங்க. அதனால் 100% ஒர்த்து தான். ஆனால் இப்போது சிஎஸ்கேக்கு இதில் என்ன கஷ்டம்னு வைங்களேன். முதல்ல நான் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். டேரியல் மிச்சல் இருக்கார், முஸ்தபிசுர் ரஹ்மான் பவுலிங்கில், ரச்சின் ரவீந்திரா அதாங்க சூப்பரான பை. என்ன கேட்டிங்கன்னா ஷாதுல் தாக்கூர் அண்ட் சமீர் ரிஸ்வி. ஷாதுல் தாக்கூர் ஹோம் கம்மிங்க, மறந்துடாதீங்க. இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிஎஸ்கேக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் விளையாட முடியுமா? அதில் ஒருத்தர் டெவான் கான்வே அண்டு மதிஷா பத்ரின் ஆகிடுவாங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ தான் இங்கே ஒரு பிரச்சனை வருது. ஒன்று டேரியல் மிச்சல் விளையாடணும், இல்லைனா ரச்சின் ரவீந்திரா விளையாடணும். இப்போ இவங்க 2 பேர்த்தில் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மொயின் அலி அண்ட் மஹேஷ் தீக்ஷனா. இவங்க 4 பேரில் யாராவது 2 பிளேயர் தான் நீங்கள் விளையாட வைக்க முடியும். 2 பேரை நீங்கள் உட்கார வைக்கணும் டீமில். பவுலிங்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஷாதுல் தாக்கூர், முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஷாதுல் தாக்கூர் மோரோவர் பேட்டிங்கும் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நம்ம துஷார் தேஷ்பாண்டேவை ஈஸியாகவே உட்கார வச்சிடலாம். அவரை உட்கார வச்சுட்டு இவரே ஸ்டேட்டாக பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக முகேஷ் சௌத்ரியும் வர இருக்காரு, மறந்துடாதீங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே டீம் செட்டு தாங்க. நெக்ஸ்ட் தான் நம்மளோட பங்காளி டீம் மும்பை இந்தியன்ஸ். அவங்க டீம் எப்படி இருக்குடான்னு கேட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீம் போன வருஷம் எங்கே தடுமாறினாங்களோ அந்த இடத்த இப்போ பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க தான் சொல்லி ஆகணும். எங்கன்னு கேட்டிங்கன்னா பவுலிங்கில் தான். பவுலிங்கில் இப்போ யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நுவன் துஷாரா, ஜெரல் கோட்சி, அதுக்கப்புறமா தில்ஷன் மதுஷங்கா. இவங்க வாங்கின 3 பேரும் ஓவர்சீஸ் பிக் தான். இருந்தாலும் 3 பேரும் சம பிக் இல்லை. நுவன் துஷாரா இந்த T10 லீகில் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கும் டொமஸ்டிக் கிளப் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெரல் கோட்சி 5 crore செம்ம பயந்தாங்க சொல்லி ஆகணும். ஜெரல் கோட்சி அண்ட் தில்ஷன் மதுஷங்கா அண்டர் 10 crore இவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜஸ்பிரீத் பும்ரா கூட பவுலிங் பண்ணுவாங்கன்னா நினச்சி பாருங்கள் டீம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்படி இருக்கும்போது டீம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்தியன் ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் வர எடுத்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் ஆல்மோஸ்ட் செட்டு தாங்க. இவங்க கன்ஃபார்ம் டாப் 4 இல்லை டாப் 2க்குள்ளே வரதுக்கே சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு கடப்பார டீமாக இப்போ தெரியுறாங்க 2020 இருந்த மாதிரி. நெக்ஸ்ட்டாக இந்த ஆக்ஷனில் வாங்கின ஒஸ்ட் பை என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் தான். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆல்மோஸ்ட் 25 crore கொடுத்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து அவரை வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. இப்போ ஐபிஎல்லில் வின்னிங் டீமுக்கே மொத்தமாக 20 crore தான். அப்படி இருக்கும்போது இவரை 25 crore கொடுத்து வாங்கினதுக்கு அவ்வளோ ஒர்த்தான பையான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். 25 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தான பிளேயராக? பேட்டிங் ஏதோ பண்ணுவார், ஆனால் பவுலிங் தான் அவரோட ஸ்ட்ராங்னே சொல்லி ஆகணுமா? அதுவும் இல்லாமல் ஐபிஎல் அவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம இல்லை கேகேஆர் டீம் எதுக்கு அவருக்கு 25 கோடி கொடுத்து வாங்கணும்? நீங்களே சொல்லுங்களேன். இந்த ஆக்ஷனில் வாங்கின இன்னொரு ஒஸ்ட் பை யாருன்னு கேட்டிங்கன்னா அல்சாரி ஜோசப், சோல்டு டு ஆர்சிபி. எவ்வளோ விலைக்குன்னு கேட்டிங்கன்னா 11.5 கோடிக்கு அவர் அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 50% கூட அவர் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அவர் 5 கோடிக்கு போயிருந்தாலே அது பெரிய விஷயம். ஆனால் ஆர்சிபி அவருக்கு 11.5 கோடி கொடுத்து அவரை டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இதில் என்ன சிரிப்பு வருதுன்னு வைங்களேன், ஆர்சிபி 11.5 கோடி கொடுத்து இவரை வாங்கியிருக்காங்களா? ஆனால் இவரோட ஒரு சூப்பரான பிக் ஜெரல் கோட்சி 5 crore சோல்டு டு மும்பை அண்ட் ஆல்சோ நுவன் துஷாரா ஸ்ரீலங்கன் பிளேயர் ஆல்சோ அண்டர் 5 crore சோல்டு டு மும்பை. ஆர்சிபி ஆக்ஷன்லேயே சோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஆக்ஷனில் வாங்கப்பட்ட பெஸ்ட் பை யாருன்னு கேட்டிங்கன்னா வனிந்து அசரங்கா சோல்டு அட் 1.5 crore பெஸ்ட் பை சோல்டு டு எஸ்ஆர்ஹெச். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 11 crore அவரை பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 11 crore அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த வருஷம் அவர் பேஸ் ப்ரைஸ்லேயே சோல்ட் ஆகிருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு. இந்த சீசனில் அவங்க பண்ண பெஸ்ட்டு பை இது தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இவர் ஒர்த்தான பையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு பெஸ்ட் பை நான் எந்த டீமுக்கு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்.
ஜெரல் கோட்ஸியை பை பண்ணது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை 5 கோடி கொடுத்து அசால்ட்டாக தூக்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். 5 crore அவர் சூப்பரான பைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்லேயும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ரா பேஸ் இருக்குது. 150 அசால்ட்டாக கிளாக் பண்ணக்கூடிய பவுலர். இவரை டெத் ஓவரில் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டி ஸ்டெயின்லாம் சொல்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் கலக்கி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில். நெக்ஸ்ட்டு சூப்பரான பை எதுன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா சோல்டு டு சிஎஸ்கே. அவர் அவ்வளோ ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. அவர் நிறைய அமௌண்ட்டுக்கு போவார்ன்ட்டு. ஆனால் அவரை சிஎஸ்கே அண்டர் 2 crore அவரை டீமில் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வேறு ரோல் பை தாங்க. எந்தெந்த டீமுக்கோ போவார்னு நினச்சோம். ஆனால் சிஎஸ்கேக்கு அதுவும் 2 கோடிக்குள்ளேயே வந்திருக்காருன்னா அது உண்மையாகவே சூப்பரான பை தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் அதுவும் இந்தியன் கண்டிஷனில் சூப்பராகவே விளையாடினார் ரச்சின் ரவீந்திரா. நம்ம டீமில் இதோட 2வது ஆல்ரவுண்டர் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரா ஸ்கொயர்னு தான் சொல்லி ஆகணும். ரவீந்திர ஜடேஜா. அண்ட் நெக்ஸ்ட்டாக சிஎஸ்கே வாங்கின பையில் இதுவும் ஒரு குட் பிக் தான் சொல்லுவேன். ஷார்துல் தாக்கூர் ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு இருந்தப்போ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அண்டர் எம்எஸ் தோனி. அப்படி இருக்கும்போது இவரும் ஒரு நல்ல பை தானே. துஷார் தேஷ்பாண்டேவை கம்பேர் பண்ணும்போது இவரு ஒரு சூப்பரான பவுலர்னு சொல்லி ஆகலாம். கேப்பபிள் ஆல்ரவுண்டர், பேட்டிங் கூட பண்ணுவார். ஆனால் இவரை கம்பேர் பண்ணோன்னு வைங்களேன், துஷார் தேஷ்பாண்டே கண்டிப்பாக பெஞ்சு தான். இவர் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் பவுலிங் ஆப்ஷனாக இருப்பார். இவர் சிஎஸ்கேக்கு சோல்ட் ஆனதில் எல்லோரும் ஹாப்பின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இப்போது நம்ம எல்லா குட் பை அண்ட் பேட் பைலாம் பார்த்தோம். இதில் நான் எந்த பையை மிஸ் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் எல்லோரையும் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பை.